என்ட்ரி எப்பவுமே மாஸ் தானே, அது நல்லா இருந்த மூவி. எது என்ன ஆனாலுமே ட்ரஸ்ட் பண்ணணும், அதை விட நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். யார் என்ன சொன்னாலும் அவருடைய இது அவர் பண்ணிட்டே இருக்கணும். இது நம்ம அந்த ரொம்ப ஓவர் பில்டப் அது மாதிரிலாம் காட்டல, அப்படி காட்டி காட்டி நிறைய இது பண்ணி ஹேட்டர்ஸ் இருக்காங்க. இது சூப்பரா இருக்கு, நல்லா டீசெண்டா எப்படி காட்டணுமோ காட்டிட்டு செகண்ட் ஹாஃப் சூப்பரா தலை தான் அது மாசா காட்டிட்டாங்க. அர்ஜுன் எப்பவுமே அவள்தான், அவர் கொடுத்தது அவரும் தரமா பண்ணிட்டாரு. நான் தலை மட்டும் தான் சொல்லுவேன், நான் யாரு இருந்தாலும் தலை தான் ஃபர்ஸ்ட், தலைக்கு அடுத்து தான் யாரும், தலை தான் எல்லாமே அவர் தான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை. சரி இன்னைக்கு தான் நிறைவேறுக்குன்னு அதுவும் புக் பண்ணேன். இது செகண்ட் ஷோவா வந்துச்சு. இல்ல பசங்க எல்லாம் ரொம்ப டீசென்ட், சீரியஸா நான் பயந்தேன். பசங்க எல்லாம் இருக்காங்க, எதனா கூட்டத்துல எப்படி இருக்கும் என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் தனியா வந்திருக்கேன். ஜென்யூனா இருந்தாங்க பசங்க, சூப்பரா இருந்தது, டீசெண்டா. அனிருத் மியூசிக்கோட நம்ம பசங்க சூப்பரா போடுறானுங்க. ஒரு பிஜிஎம் போகும்போது அஜித்தேன்னு அது இன்னும் சூப்பரா இருக்கு. சொன்ன மாதிரி லவ் ஆக்ஷன் எல்லாமே இருக்கு படத்துல. ஏன்னா இது ஒரு ஹாலிவுட் தரமான படமா இருந்ததுன்னா டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. ரொம்ப மாசு எதுவுமே இல்லை, டிஃப்ரெண்டான ஸ்டோரியில நடிச்சு டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு அது தாக்கமா இருக்கும், பட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். மங்காத்தா மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அந்த காருக்குள்ள ஃபைட் சீன் ஒன்று போடுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தான் பிடிச்சிருக்கு. ஓகே, நான் டீசென்ட் வாட்சபிள் தான், பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்டோரி, நீங்களும் பாருங்க, அப்போ தான் தெரியும். நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. அனிருத் வளமாக கலக்கிட்டு அப்படியே. அஜித் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எப்படி நான் சொல்றது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரதர், ஒய்ஃப் வந்து இது பண்ணுவாங்க, கடத்திடுவாங்க, அதை இவர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி, அதை விடாமல் வச்சு டைட்டில் வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அஜித்தோட டைலாக்ஸ் அண்ட் ஃபைட்ஸ்க்கு தான் போனோம் நாங்கள். ஸோ அது இருக்கு படத்தில். செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா. நம்ம மங்காத்தால பார்த்த மாதிரி தான் ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் திரிஷாவும் அஜித்தும் அந்த லவ் காமிச்சிருக்காங்க, என்ன கெமிக்கல் பாண்டிங் இருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட வச்சிருக்காங்க. செம்ம படத்துல தலைய பார்க்க வந்து சரியான தரிசனம். ரெண்டு பேருக்கு அம்மாவும் சூப்பரா இருக்கு. மங்காத கருத்து திரும்பி இப்பதான் வந்திருக்குது, வேற மாதிரி இருக்கு படம். கண்டிப்பா போய் பார்க்கணும். உள்ள போன தலை ஃபேன்ஸ் அலப்பறதான். நாங்க தான் இனிமேல்ட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு, கூஸ் பம்ஸா தான் இருக்கு. எந்த வித ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த விதமான அந்த இன்ட்ரோ சீன்ஸ் டக்கு அதெல்லாம் இல்ல. நார்மலா எடுத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல தலை தான் ஃபர்ஸ்ட் வராரு. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு படம். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். மங்காதா கருத்து சொல்றேன், எல்லாருமே ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு. திரும்ப பாருங்க, கத்தி வாய்ஸே போயிடுச்சு எனக்கு. தட்டைக்கிட்ட எல்லாம் கழட்டி பறகுது தியேட்டர்ல, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் ஒரு 17 படத்துக்கு இவனை கூட்டு வந்திருக்கோம். மத்த படத்தை என்ஜாய் பண்ணதான் இந்த படம் நல்லாவே என்ஜாய் பண்ணான். போன் கேட்பான், மத்த படத்துல வெளியே கூட்டு போன்னு சொல்லுவான். இந்த படம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம அவனே எங்க கூட சேர்ந்து பார்த்தான். டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க ப்ரோ, தலைய வச்சு நல்லா இருக்கு. படம் எப்பயுமே இல்லாம ஹாலிவுட் ஸ்டைல்ல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ, தலைய வச்சு. அகில் சொன்ன மாதிரி என்ட்ரி மாசால, ஆனா நல்லா இருக்கு படம். படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது, ஆனா நல்லா இருக்கு. டைரக்டர் சொன்ன மாதிரி நம்மள திருப்தி பண்ற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருக்கு, அர்ஜுனுக்கும் அஜித்துக்கும் ஃபுல்ஃபில் ப்ரோ, வந்தது ஃபுல்ஃபில். ஸ்கிரீன் முன்னாடி வந்தோடனே கொஞ்சம் சட்டை பாரு. படம் பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரம் இல்ல பயங்கரமா இருந்துச்சு படம். படத்துக்கோசம் 3 நாளா வெயிட் பண்ணுறேன் நான், டிக்கெட் எடுத்துட்டு. படம் சூப்பரா இருக்குண்ணா. எல்லாரும் வந்து பாருங்க, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்கண்ணா. படம் பாட்டுன்னா ஒரு 2 பாட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டுருக்கலாம். ஒரே ஒரு பாட்டு போட்டா நான் மனசு கஷ்டமாகுது. லாஸ்ட்ல ஒரு சீனு திரிஷான்ட்டு வேற ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சாரு பாருங்க, அதான் லைட்டா பயமா இருந்தது. அப்புறம் திரிஷாவை கட்டி பிடிச்சாரு, அந்த சீன் சூப்பரா இருந்ததுண்ணா. ஆனா ஃபுல்லா ஆக்ஷன் தானே படம். கார்ல எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாங்க. நான் இங்கிலீஷ் படம் லெவலுக்கு எத்தனை வந்துட்டாங்க படத்தை. இதெல்லாம் எல்லாமே பிளஸ் தான், மைனஸே சொல்ல மாட்டான். நல்லாவே இல்ல கூட நல்லா இருக்குதான் நான் படம். அஜித் படம் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஹாப்பியா இருந்தது, எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க படத்தை பார்த்துட்டு. அர்ஜுனோட கேரக்டர் வந்து வில்லுன்னு, அவர் லாஸ்ட்ல வந்து அந்த கட்டி பிடிச்ச அழுது சீன் வந்து சென்டிமெண்டா இருந்தது. அதே மாதிரி விசில் அடிச்சதுன்னா அவரோட என்ட்ரி தான் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு, எந்த ஒரு லேகும் இல்லாம டீசெண்டா நடிச்சு விட்டாங்க. அதான் ஐப்ப தாண்டி போயிடுச்சு சதுர விட்டாங்க. விடாமுயற்சி தான், நாங்க தான், அவ்வளவுதான். மாசம்லாம் இல்ல, நார்மலா அதுவே எங்களுக்கு போதும். ஸ்கிரீன்ல இருந்து இப்படி காமிச்சாரு, நாங்கெல்லாம் செதட்டோம். பிளாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ஜாயா என்ன முடியல, என்ஜாய் ஒன்னும் அடுத்த ஷோ போலாம் இருக்கிறேன். சதுரம் பிளாஸ்ட், அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க. லவ் தான் ப்ரோ, லவ் தான், செம்ம லவ் ப்ரோ. லாஸ்ட் சீன்ல கிளைமேக்ஸ்ல போய் பாருங்க, லவ்னா அதான் லவ், அவ்வளவுதான். எனக்கே ஒரு அந்த லவ் பார்த்தோன்னே திரும்பி நானே லவ் பண்ணலாமான்னு இருக்கு. சூப்பர், வேற லெவல். அர்ஜுன் அண்ட் மிரட்டிட்டாரு, மங்காத்தோட இது ரொம்ப மிரட்டிட்டாரு. சூப்பரா இருந்துச்சு, செம்ம டான்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங்லே எல்லாம் பிளாஸ்ட், அவ்வளவுதான். இது போல எதுவுமே பார்த்து இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் ரோகிணி தியேட்டருக்கு வர. சத்தியமா சொல்றேன், ரோகிணி வெயிட் ப்ரோ. கண்டிப்பா கப்பிள்ஸ் வந்தானா பார்க்கலாம். லவ் சீன்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ஆக்ஷன் படம் ப்ரோ, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாம், அந்த ஆரோ வந்தது, அர்ஜுன் வந்தது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அஜித் பண்ணது கூட நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, வந்து பார்த்தா தெரியும் அதுக்கான பதில் எல்லாருக்குமே கிடைக்கும். அப்படியே 2 பேருமே சொல்லலாம் ஈக்குவலா. 2 பேருமே இவர் ஒரு பில்லர்னா அவர் ஒரு பில்லர், 2 பேருமே ஈக்குவலா தான்
கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் ஆக்ஷன் ஆக்சுவலாக கரெக்டாக தான் பண்ணியிருந்தாரு. லவ் அந்த மாதிரி தான் லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா 2 பேருமே மியூச்சுவல் ட்ரஸ்ட்டை விட்டு கொடுத்துக்கல. ட்ரஸ்ட் ஒத்தியாக இருந்தாங்க. மேபி அதை சொல்லலாம். அர்ஜுன் தான் ஆக்சுவலாக மாட்டிக்கிட்டார். அவர் வெளிச்ச வேலையில் அவரே மாட்டின மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம். அஜித்காக அஜித் ஃபேன்ஸ்க்கு சரியான ட்ரீட்டு. ஏன்னா நான் வந்துட்டு அஜித் ஃபேன்ல நியூட்ரலான ஃபேன் தான். பட் சரியா இருக்கு தல படம், வேற லெவல் தல. பாட்டு தான் அனிருத் செஞ்சுட்டான் பாடத்துல ஒரு பாட்டு தான். பட் அந்த பிஜிஎம்ல டிராப் ஆகும். இந்த டான்னு ஸ்டாப் ஆகுமா அப்போ அடிக்கும் பாருங்க. அந்த எல்லாம் அஜித் கத்துறாங்க. அஜித் வேற லெவல். இந்த கடவுளே அஜித்ன்றாங்க. படம் தயவு செய்து அதுக்காகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே மெயினா பாருங்க, வேற லெவலில் இருக்கு. இன்னும் டிக்கெட்ஸ் கிடைக்குது, போய் பாருங்க. தயவு செய்து போய் பாருங்க. செம்மையா இருந்த படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். அண்ட் மெயினா சின்ன லேக்ஸ் தான் இருக்கு. பட் படம் பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சீட் இருக்கும் லியோவோட ஒரு லிட்டில் ஹிண்ட் மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. யார் இவரு திடீர்னு இப்படி சொல்றாங்க. நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மெயினாக ஆக்சுவலி அர்ஜுனும் இன்னொன்று ஒரு ஃபீமேல் கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆர்னவா அவன் அந்த வில்லன் கேரக்டர் ஆரோ அவர் ரொம்ப நல்லா இருந்தார். ரொம்ப நாளாக படமே நடிக்கல. அவர் பிக் பாஸ் வின்னர், அவர் ஃபர்ஸ்ட் வின்னர். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். ஐயோ எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு அப்படியே வெட்டுறாரு, தப்பு குத்துறாரு, கார் அப்படியே ஆடுது. வேற லெவல் சீட் தரல. அதெல்லாம் வண்டி சீன் அவரு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் படமே ஒரு கத்தி சண்டை எல்லாமே ஆரம்பிக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து என்னடா எப்படா தலை அடிக்க ஆரம்பிப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டான ஒரு படம். நல்லா இருந்தது. பார்க்கலாம். செம்ம படம் சார். தலையை பார்க்குறக்கே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. சட்டுன்னு ஆரம்பிச்சு சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. செம்ம படம். என்ட்ரி வந்து தலைக்கு மாசா என்ட்ரினா நார்மல் ஒரு என்ட்ரி. பட் அதுவே செம்ம ஃபீலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இவர் வந்து பெரிய அஜித் ஃபேன். பட் அவரோட நான் தான் கத்தி செம்மையாக பார்த்துருந்தேன். எல்லாம் ஒரு செம்மையாக இருந்துச்சு. ஒரு வைபோட பாக்குறக்கு எல்லாரோட. அர்ஜுன் நார்மலா நடிச்சாலே நல்லா இருக்கும். பட் ஒரு வில்லன் கேரக்டர் போது ஆல்ரெடி மங்காத்துல பார்த்த ஒரு காம்போ தான். பட் ஆனால் இது வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. அதோட அர்ஜுனோட பேரா வந்தாங்க தீபிகா. அவங்க பண்ணது சூப்பரா இருந்துச்சு. ரஜினா பண்ணது நல்லா இருந்துச்சு. த்ரிஷா ஆஸ் யூஷுவல் ஒரு பிரிட்டியான ஒரு கேர்ள். அந்த மாதிரி ஒரு நல்ல குட் லுக்கா இருந்துச்சு. ப்ரோ அஜித் காண்டியே பார்க்கலாம் ப்ரோ. எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு ப்ரோ. அதான் ப்ரோ விடாமுயற்சி. உட்காந்து பாருங்க ப்ரோ. மாசா இருக்கு படத்தை பார்த்துடலாம் ப்ரோ. அனில் ப்ரோ நீ சொல்றது நம்பலாம். வாழு தெரியுதுன்னு சொல்லுங்க ப்ரோ. படம் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சில பேர் நல்லா இல்லைன்னு ப்ரோ. கண்டென்ட் ஓரியன்டோட படம் ப்ரோ. நல்லா பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை அஜித்தை பார்த்துருக்கேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல நல்லா தான் ப்ரோ கொண்டாடணும். அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு அஜித்தை பார்த்தாலே ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் 2 மாசத்துல குட் பேட் அக்லி வருது ப்ரோ. அப்ப நாங்க தரமா செய்யறோம் ப்ரோ. மாஸ் தான் ப்ரோ. தலை ஸ்கிரீன்ல தெரிஞ்சாலே மாஸ் தான். ஃபைட் செகண்ட் ஹாஃப்ல இருந்தா ப்ரோ. ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. தேட்டரை தெருக்கி விட்டாங்க. மாஸா இருந்துச்சு. பிஜிஎம் மிரட்டிடும். மற்றபடி சவடிக்கா பாட்டு அவ்வளோதான். பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தரமான படம். படம் நல்லா தான் இருக்கு. நான் ஒரு எமோஷன்லாம் வந்தேன். இன்னும் அந்த இப்போ நான் போகும்போது ரொம்ப எமோஷனாக போகிறேன். தலை சென்டிமெண்ட்டாக டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தலை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் தலை கொஞ்சம் இந்த படம் ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே பரவாயில்ல. தலை ரொம்ப நாள் கழிச்சு படம் வருது. தலை ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்டாக போனோம். கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தலை கொண்டு போயிட்டாரு. ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும், ஃபேமிலினா எப்படி நம்ம இருந்துக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி நம்ம இருக்கணும், நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கை. அதை தலையில் நல்லா காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் அர்ஜுன் அந்தளவுக்கு நல்லா எதிர்பார்த்தோம். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வில்லனை கொஞ்சம் பயங்கரமாக காட்டிடுவோம். அர்ஜுன் சார் வந்து கொஞ்சம் லியோ மாதிரி தான் பண்ணிட்டாங்க. லியோ பார்த்தீங்களா ஃபுல்லாக போயிட்டு இருந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படியே மாற்றிட்டாங்க. பார்த்தீங்களா அது மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக காட்டிட்டாங்க. அவ்வளோதான். ரொம்ப எமோஷனல் டேமேஜ் ஆகி போகிறோம் ப்ரோ. ரொம்ப மன கஷ்டத்தோட போகிறேன். 10/7 கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து இல்லை. 2 years கழிச்சு வந்ததுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட்.